Hello friends, welcome to Menakaveedusamayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா அவல் பாயசம் செய்ய போறோம். இன்னைக்கு இந்த அவல் பாயசத்தை நம்ம சிவப்பு அவல செய்ய போறோம். இத pohagheerனு சொல்வாங்க. இந்த அவல் பாயசத்தை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இங்க 200 கிராம் சிவப்பு அவல் எடுத்துருக்கேன். 100 கிராம் சர்க்கரை, 50 ml நெய், 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அப்புறம் முந்திரி, திராட்சை, பாதாம், ஏலக்காய் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கடாயில் நெய் விட்டுக்கிங்க. நெய் நல்லா உருங்கினதுக்கப்புறம் முந்திரியும் பாதாமையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பாதாமும் நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகட்டும். ப்ரௌனாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி நல்லா உப்பி வரணும். நல்லா உப்பி வந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் பவுல் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே நெய்யில் நம்மளுடைய அவலை போட்டு வதக்கிக்கலாம். இங்கே நான் சிவப்பு அவல் எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை அவலையும் செய்யலாம். பாயசம் செய்யும்போது அவல் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 3 நிமிஷம் நெய்யில் வதக்கிக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம்ண்ணா. நான் இங்கே ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பாலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் இங்கே ஸ்வீட்டுக்காக சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லத்தை கூட பாகாக உருக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 4 ஏலக்காவை தட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கிங்க. 10 நிமிஷம் நல்லா விடாமல் கிண்டுங்க ஸ்லோ ஹீட்டில். அந்த பால் நல்லா உருகி நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பால் நல்லா சுண்ட காஞ்சி நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. நம்மளுடைய பாயசம் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம அவல் பாயசம் நல்ல கன்சிஸ்டன்சியில் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவல் பாயசம் ரெடி. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக pohagheer அல்லது அவல் பாயசம் எப்படி செய்யணும்னு பார்த்தேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.